ஹாய் கைஸ், வெல்கம் டு மகிஸ் கிச்சன். நம்ம அன்றைக்கி ஈஸியாக அண்ட் ஹெல்த்தியான மஷ்ரூம் பிரியாணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு மிளகா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒன்று எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நல்லா போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று, நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, மட்டன் பொடி, சிக்கன் பொடி எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அந்த ஆயில்லையே வறுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இருக்காது. அப்புறம் மஷ்ரூமை கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க அந்த மஷ்ரூமுக்கு லேயர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு. அதுக்காக பாருங்களேன், பார்க்குறப்ப இந்த மஷ்ரூம் கிரேவியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம நார்மல் வீட்டு ரைஸ்னால் 2 டம்ளர் ஊற்றுவோம். இதுக்கு 1.5 டம்ளர் ஊற்றினாலே போதும். ஏன்னா 2 டம்ளர் ஊற்றினா குழஞ்சிரும். அதனால 1.5 டம்ளர் ஊற்றிக்கோங்க. 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி.